திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்தில முன் நின்றான் யாவன் தங்குகடற் புவிவரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. துண்டிராஜர் அவதாரமும் காசியில் தேவர்கள் குடியேறிய கதையும். பூர்வத்திலே சுவாயம்பு மனு என்னும் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் இறந்த பிறகு 60,000 வருஷ காலம் மழையே பெய்யவில்லை. அதனால் சகல தேசங்களும் வறண்டு காட்சியாக அழித்தன. எல்லாம் காடாகி போய்விட்டது. பிரம்மதேவன் அதை கண்டு மனம் வருந்தி புதிய அரசன் ஒருவனை தேடி பூவுலகம் முழுவதும் அடைந்தார். அப்படி செல்லும்போது காசி நகரத்திலே அரச குலத்தில் உதித்தவனான ரிபுஞ்சன் என்பவன் அரிய தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அருகில் சென்றார். அவனுடைய தவத்தை மெச்சி பலவாறாக புகழ்ந்த பிரம்மதேவன், அரசனை பூமியில் அரசாட்சி செய்வாரின்றி சகல தேசங்களும் காடாகிவிட்டன. ஆதலால் நீயே பூலோகத்துக்கு சக்கரவர்த்தியாகி நீதி நெறியுடன் செங்கோல் செலுத்த வேண்டும். ஆதிசேஷன் தன் செல்வியான அங்கமோகினியை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பான். தேவர்கள் கற்பக விருட்சத்திலிருந்து பற்பல ஆடை ஆபரணங்களை உனக்கு வழங்குவார்கள். அப்போது நீ சகல சுகபோக வாக்கியங்களையும் குறைவின்றி அனுபவித்து வருவாய். உன்னை யாவரும் திரோதாசன் என்று அருமையாக பெயரிட்டு அழைப்பார்கள் என்று கூறி அப்போதே அவனுக்கு முடிசூட்டியும் விட்டார். ரிபுஞ்சன் அவரை தொழுது, பிரம்மதேவரே, தங்கள் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதாவது தேவர்கள் அனைவரும் காசி நகரத்தை விட்டு நீங்கி சென்றாலொழிய நான் உலக அரசாட்சியை பொறுப்பேற்க மாட்டேன் என்றான். பிரம்மதேவனும் அதற்கு ஒப்புக்கொண்டவராக விஸ்வநாத மூர்த்தியை தரிசிப்பதற்காக அவரது சன்னிதானத்தை நோக்கி சென்றார். அப்போது சிவபிரான் தன் கணங்களுடன் தம் பக்தனான மந்திரகிரிக்கு அருள் புரிவதற்காக சென்றிருந்தார். மந்திரகிரியும் அதன் அருகில் தவம் செய்து கொண்டிருந்த மரிசி முனிவரும் விஸ்வநாதரை எதிர்கொண்டு பணிந்து வணங்கினார்கள். அவ்விருவரில் மரிசி முனிவரை பார்த்து, முனிவனை, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்றார் விஸ்வநாதர். பெருமானை, அடியேனுக்கு தங்களுடைய திருவடிகளில் இடைவிடாத பக்தியும் சிவலோக வாசமும் தர வேண்டும் என்று மகரிஷி பிரார்த்தித்தார். உடனே சிவனாரின் திருவருளால் ஒரு தெய்வ விமானம் வானிலிருந்து இறங்கிய பெற அதில் மரிசி முனிவர் ஏறியமைந்து சிவலோகம் போய் சேர்ந்து வாழ்ந்திருந்தார். அதன் பிறகு சிவபெருமான் மந்திரகிரியை பார்த்து, உனக்கு வேண்டிய வரம் யாது என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் எப்படி காசி தலத்திலே தேவர்கள் எப்படி சூட வாசம் செய்கிறீர்களோ அம்மாதிரியே இந்த குசத்தீவில் இருக்கும் என்னிடத்திலும் எழுந்தருளி வாசம் செய்ய வேண்டும். இதுவே நான் தங்களிடம் வேண்டும் வரம் என்று மந்திரகிரி கூறி பிரார்த்தித்தது. அதே சமயத்தில் பிரம்மதேவனும் அவரை வணங்கி, சர்வேஸ்வரா, சுவாயம்பு மனுவிற்கு பிறகு உலகத்தை அரசாட்சி செய்பவர் இல்லாமல் 60,000 வருஷ காலம் மழையின்றி சகல தேசங்களும் காடாகிவிட்டன. அதற்கு ஒரு அரசனை நியமிக்க விரும்பி காசி தலத்தில் தங்களை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கும் ரிபுஞ்சயன் என்ற அரசனுக்கு முடிசூட்டினேன். அவனோ காசி தலத்தில் தேவர்களே இல்லாமல் வெளியேறினால்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பதாக கூறிவிட்டான். நானும் வேறு வழியில்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன். ஆகவே மந்திரகிரியின் கோரிக்கையை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றார். பரமசிவனும் அதற்கு இணங்கி தம் கணங்களோடும் தேவர்களோடும் மந்திரகிரியில் தங்கிவிட்டார். அன்று முதல் காசித்தலத்தில் தேவர்களுடைய சஞ்சாரமே இல்லாமல் இருந்தது. ரிபுஞ்சயன் காசித்தலத்திலேயே அரசனாக வீற்றிருந்து ஆதிசேஷன் புத்திரியாகிய அங்கமோகினியை திருமணம் செய்து கொண்டு நீதினர் வலுவாமல் செங்கோல் செலுத்தி வந்தான். அவனது புகழ் எண் திசைகளிலும் பரவியது. அவனுடைய அரசாட்சியில் மாதந்தோறும் மும்மாறி பெய்தன. எங்கும் பயிர் வர்க்கங்கள் செலுத்தின. நகரத்தில் தான தர்மங்களும் யாகங்களும் குறைவர நடந்து வந்தமையால் தேவர்களுக்கு சதா காலமும் அவிர்ப்பாகமும் கிடைத்து வந்தது. நகரத்தில் உள்ள குடிஜனங்கள் அனைவரும் செல்வச் செழிப்புடன் மனக்குறைவின்றி ஆனந்தமாக வாழ்ந்து வரலானார்கள். இப்படியாக ரிபுஞ்சயன் நன்னறியை கடைப்பிடித்து நீண்ட காலம் அரசாட்சி செய்து வந்தான். அவ்வாறு இருந்து வரும்போது தேவர்களின் நடமாட்டம் காசியில் இல்லாதிருப்பதை குறித்து மனம் வருந்திய தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் குலகுருவான பிரகஸ்பதி தேவரிடம் சென்று, ஞானாசிரியரே, இனி நாங்கள் காசி தலத்தில் எவ்வாறு சஞ்சரிக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரகஸ்பதி தேவர்,
அன்பர்களே, ரிபுஞ்சன் நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வருவதனால் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வரத்தை மீறுவதென்பது யாராலும் முடியாது. ஆகவே அவன் ஆட்சியில் நன்னறி குறைந்தால் அவன் பெற்ற வரம் பயனின்றி போகுமாறு செய்யலாம் என்றார். அதை கேட்டதும் தெய்வேந்திரன் உடனே அக்னி தேவனை அழைத்து, அக்னி தேவனே, நீ இன்று முதல் காசி நகரத்தில் அக்னியை இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டான். அவ்வாறே அக்னி தேவனம் செய்யவே காசியுள்ள முனிவர்கள் அனைவரும் வேள்வித்தி முதலிய கர்மாக்களை செய்ய முடியாமல் தவித்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அரசன் ரிபுஞ்சயனிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை எடுத்துச் சொல்லி முறையிட்டார்கள். செங்கோல் முறையில் தவறாத அரசனானவன் அதை கேட்டது மனம் வருந்தி, இது தேவர்களின் சூழ்ச்சியே என்பதை புரிந்து கொண்டு, தவஞானிகளே, நீங்கள் எதற்கும் வருந்த வேண்டாம். இந்த அக்கினி ஒன்றை தவிர வர்ணதேவனை கொண்டு மழையையும், வாயுதேவனை கொண்டு காற்றையும், சூரிய சந்திரர்களை கொண்டு இரவு பகல்களையும் இல்லாதபடி செய்தாலும் தேவர்கள் செய்யட்டும். அதற்காக நான் என் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறள மாட்டேன். நானே அக்னியாகவும் காற்றாகவும் மழையாகவும் இருந்து உங்கள் காரியங்களை குறைவில்லாமல் நடத்தி வைப்பேன். நீங்கள் மனச்சல கவலையை விட்டு உங்கள் இருக்கைகளுக்கு போய் சேருங்கள் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். பிறகு ரிபுஞ்சயன் தானே அக்னியாகவும் மேகமாகவும் காற்றாகவும் சூரிய சந்திரர்களாகவும் இருந்து அவற்றிலிருந்து தானும் வேறாகி அரசாண்டு வந்தான். இவ்வாறாக தேவர்களும் போற்றும்படியாக அரசன் ரிபுஞ்சயன் 80,000 வருஷ காலம் காசி தலத்தில் இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் தர்ம நெறியுடன் ஆட்சி புரிந்து வந்தான். அதை கண்டு தேவர்களும் வெட்கி தலை கவிழ்ந்தார்கள். அப்போது மந்திரகிரியில் வாசம் செய்து வந்த விஸ்வநாத மூர்த்தியானவர் காசி தலத்துக்கு திரும்பி செல்ல எண்ணினார். அதனால் அவர் தேவர்களை அழைத்து, தேவர்களே, நான் காசி தலத்தில் வசிக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் அவ்விடத்திற்கு சென்று ரிபுஞ்சய அரசனானவன் தன்னுடைய செங்கோல் முறையிலிருந்து தவறும்படியாக ஏதாவது வாய்த்தனை செய்துவிட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அக்கட்டளையின்படி தேவர்கள் அனைவரும் தனித்தனியாக வெவ்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டு காசி நகரத்தை அடைந்தார்கள். அங்கு நிலவும் தர்மநெறிகளை அழைத்துவிட அவர்கள் பற்பல உபாயங்களை செய்தும் பலன் எதுவும் ஏற்படாமல் போகவே அவர்கள் மனமுடைந்தனர். சிவபிரானுடைய கட்டளை முடிக்காமல் போனோமே என்று தேவர்கள் அனைவரும் மனம் வருந்தி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பயபக்தியுடன் அவரை பூஜித்தனர். அதை அறிந்த சிவபிரான் யோகிகளை உண்டாக்கி காசி நகரத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்களும் தேவர்களைப் போலவே தாங்கள் முயன்ற காரியத்தில் தோல்வியடைந்தனர். அதை கண்ட சிவபெருமானி காரியத்தை செய்து முடிக்க வல்லவர் விநாயகமூர்த்தியே என்பதை உணர்ந்து கொண்டு உடனே உடனடி விநாயகரிடம் சென்று தம் எண்ணத்தை அறிவித்தார். விநாயகரும் ஒரு பாலஜோதரனாக உருவமெடுத்து ஜோசியம் கனவுகளும் பலன்களும் சொல்பவர் போல் காசி நகரத்தினுள் சென்றார். அந்நகரத்து மக்களும் இரவிலே பல பயங்கர கனவுகளை தோன்றச் செய்து மறுநாள் அக்கனவுகளுக்குரிய விளக்கங்களையும் பரிகாரங்களையும் அவர்களிடம் சொல்லி வந்தார். காசி நகரத்துக்கு கூடிய சீக்கிரமே அழிவு ஏற்பட போவதாகவும் அதனால் ஜனங்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பியோடி சென்று வாழும்படியும் நகர மக்களின் மனதில் பீதியை பொங்கி எழச் செய்தார். அதன் பயனாக காசி நகர மக்கள் நிலைகலங்கி அங்கிருந்து ஓடிச் செல்லலானார்கள். அதனால் அன்றாட நித்திய கர்மங்கள் குறையலாயின. ரிபுஞ்சய அரசனின் பட்ட மகரிஷிகள் ஒருத்தியான லீலாவதி என்பவள் அந்த சோதரனின் மகிமையை பற்றி கேள்வியிட்டு அவனை அரசனிடம் கூட்டி வரச் செய்தாள். சோதர சிறுவன் உருவத்திலிருந்து உடனடி விநாயகரை ரிபுஞ்சயன் எதிர்கொண்டு அழைத்து தக்க மரியாதைகளுடன் ஓர் ஆசனத்தில் அமரச் செய்தான். பிறகு அவன் சோதரனை நோக்கி, மகிமை வாய்ந்த சோதரரே, நீங்கள் திரிகாலத்தை உணர்ந்து தெரிவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்பதை கேள்விப்பட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை காலமாக இவ்வுலகத்தை என் உயிரினும் மேலாக பாதுகாத்து அரசாட்சி செய்து வந்தேன். ஆனால் இப்போது சில நாட்களாக நாட்டில் தர்மநெறிகள் குறைந்து குழப்பம் மேலிட்டு விட்டது. எனக்கும் ஆட்சி பற்றி குறைந்து அறிவு வேட்கை மிதந்திருக்கிறது. இந்த அரசாட்சி இனியும் என்னிடம் நீடித்திருக்குமா அல்லது என்னை விட்டு நீங்கி போய்விடுமா? இதை பற்றி தாங்கள் தான் எனக்கு தெரிவித்தரல வேண்டும் என்று மனம் திறந்து கேட்டான். அதுக்கு விநாயகர், அரசனே, இன்றைக்கு 17ஆம் நாள் இப்பட்டினத்தில் ஒரு அந்தணர் வருவார். அவரை நீ கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பார். அவர் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படியே நீ நடந்து கொள் என்று கூறி அங்கிருந்து விடைபெற்று சென்றார். இவ்வாறு உடுண்டி விநாயகர்
காசி நகரத்துக்கு சென்று நடத்திய திருவிளையாடலையும் அரசனுடன் ஒரு அந்தணன் வருவான் என்று உணர்த்துவதையும் சிவபெருமான் அறிந்து விஷ்ணுவையே அந்த அந்தணராக உருமாறி போகும்படி அனுப்பி வைத்தார். விஷ்ணு ஒரு பௌத்த அறிவுவாதியாகவும் அவரோடு லக்ஷ்மி தேவியும் மானிட பெண்ணாகவும் உருமாறி இருவரும் காசி நகரத்தை அடைந்தார்கள். அந்தனர் வடிவத்தில் இந்த மகாவிஷ்ணு ஆடவர்களிடையே சென்று, நீங்கள் செய்யும் யாகங்களுக்கு பசுக்களையும் ஆடுகளையும் உயிரோடு பலி கொடுப்பது மகா பாவமான காரியம். அதனால் நீங்கள் இனிவரும் பல ஜென்மங்களிலும் தீராத துன்பங்கள் அடையப் போகிறீர்கள் என்று கூறி அவர்கள் மனதை பலவாறாகவும் மாற்றி யாகங்களை நடக்க விடாமல் தடுத்தார். மேலும் அவர்கள் செய்து வருகின்ற மற்ற காரியங்களிலும் பல குற்றங்களை சுட்டிக்காட்டி அவைகளை நடக்க விடாமல் தடுத்து அறநறியை விட அறிவே பெரிது என்று வாதாடி வந்தார். அதே சமயத்தில் லக்ஷ்மி தேவியானவள் பெண்களிடையே சென்று நாட்டில் உள்ள கற்புணரியை குறைக்கும் விதத்தில் முறைவைத்து அனுபவிக்கும் இன்பத்தை விட இஷ்டப்படியெல்லாம் அனுபவிக்கும் இன்பமே உண்மையான இன்பம் என்று கூறி உத்தமிகளின் மனதையும் பேதலிக்கச் செய்து துஷ்பிரசாரம் செய்து வந்தார். தன் கணவனை தவிர பிற புருஷர்களிடம் பெண்கள் இன்பம் காண்பதில் தவறேதும் கிடையாது என்று அத்தாட்சிகளுடன் அவன் வற்புறுத்தினார்கள். அதனால் அங்குள்ள பெண்கள் கற்புணரை கெட்டு தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து வர தலைப்பட்டனர். இப்படியாக 16 நாட்கள் சென்ற பிறகு 17வது நாள் காலையில் அந்தனர் வடிவத்தில் இருந்த விஷ்ணுவானவர் ரிபுஞ்சய அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அவரை வரவேற்று உபசரித்த அரசன், சுவாமி, தாங்கள் மகாவிஷ்ணு என்பதை நான் அறிந்து கொண்டு தங்களுடைய வஞ்சகச் செயலினால் என் நகரத்தினுடைய மக்கள் மனம் மாறுபட்டு நெறி பிறந்ததும் எனக்கு தெரியும். இவைகள் அனைத்தும் தேவர்களால் செய்த சூழ்ச்சி என்பதை நான் அறிவேன். இதற்கு முன்பாக என்னிடம் வந்தவர் உடுண்டி விநாயகர் தான் என்பதும் அவர் நடத்திய திருவிளையாடல்களும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாட்களாக எனது அறியாமையினால் தேவர்களை எல்லாம் காசி பட்டணத்திற்கு வரக்கூடாது என்று நான் தடுத்து விட்டேன். அது எவ்வளவு தவறு என்பதை இப்போதுதான் நான் உணர்கிறேன். தேவர்களை வைத்துக்கொண்டு யாராலும் வாழ முடியாது. இதுகாரம் நான் அவர்களை புறக்கணித்து பாவங்களை எல்லாம் தீர்த்து சிறந்த பேரின்பத்தை நான் அடையும் மார்க்கத்தை தாங்கள் எனக்கு கூறியறல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். மகாவிஷ்ணுவும் தம் சுயரூபத்தை அவனுக்கு காட்டி, அரசனே, இக்காசித்தலத்தை விசுவாநாத மூர்த்தியின் வசம் நீ ஒப்படைக்க வேண்டும். அதுவே உனக்கு அளவற்ற புண்ணியங்களை தேடித்தரும் என்று பொழிந்தார். ரிபுஞ்சயன் மகிழ்ச்சியுடன் காசி நகரத்தை விஸ்வநாத மூர்த்தியின் வசம் ஒப்படைத்தான். தன் அரசுரிமையை தனது புத்திரன் வசம் ஒப்படைத்துவிட்டு சிவபூஜையிலேயே தன் மனதை நிலைநிறுத்தினான். அவன் தன்னிடமுள்ள செல்வங்களின் பாதியை எடுத்து உபயோகித்து விஸ்வநாத மூர்த்திக்கு அற்புதமான ஒரு கோயில் கட்டினான். அதில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சதாகாலமும் சிவ பூஜையிலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தான். இவ்வாறு சில காலம் சென்ற பிறகு அவனது பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவன் வழிபட்டு வரும் சிவலிங்கத்துக்குள்ளேயே அவனை ஐக்கியப்படுத்தி அவனுக்கு முக்தி நிலையை தந்தருளினார். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே.